ஸ்ரீ மகா பெரியவர் துவக்கி வைத்த பிடியரிசி திட்டத்தை சங்கர நேத்ராலயாவில் இன்றிலிருந்து தொடங்க உள்ளோம். அந்த திட்டத்தை பற்றி விளக்க நம் PRO திரு மேடைக்கு அழைக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அகண்ட சச்சிதானந்த பரம்பொருளாய் எங்கும் வியாபித்திருக்கும் ஸ்ரீ பரமேஸ்வரனையும் அவரது அவதாரமான ஆதி ஆச்சாரியாலையும் அவரது அவதாரமான மகாபரிவாலையும் அவருடைய தம்பி எங்களது குரு ஸ்ரீ சிவன் சார் மற்றும் திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டிய திருவல்லிக்கேணி பெரியவர்கள் அவர்களின் மனதால் நினைத்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்க சிவராமனாக இருந்தவனை சங்கர நேத்ராலய சிவராமனாக மாற்றி, பாமரனை PROவாக மாற்றி, இன்று தான் பேசவே இருந்த இந்த நிகழ்ச்சியை என்னை பேசச் சொல்லி உத்தரவிட்டதன் காரணமாக நான் இன்று இங்கு நிற்கிறேன். டாக்டர் பத்ரிநாத் அவர்கள் இந்த உத்தரவை எனக்கு எட்டிராவிட்டால் நான் இன்று இங்கு பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். As a disciplined man, I have come here. இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும், ஒரு வயசு இருக்கணும், ரெண்டுமே இல்லை. இருந்தாலும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது உத்தரவு, அதனால இங்கே நான் வந்தேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ பெரிவாளை ஒரு தடவை தேனாம்பாக்கத்தில் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவளை தரிசனம் பண்ணுறதுக்கு வாரம் வாரம் போகிற வழக்கம். அப்போ ஒரு தடவை பெரியவா என்னை கூப்பிட்டு தாடி பேரன்னு கூப்பிடுவா. அந்த தாடி பேரனை கூப்பிடு அப்படின்னா. அப்போ பெரியவா சொன்னா, நீ கரிகாத்தூள் கொண்டு வரியா அப்படின்னா. எனக்கு ஒரே சந்தோஷம். பெரியவா நம்மளை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நானே எடுத்துன்னு வரேன், நான் இங்கேயே கொண்டு வரேன் அப்படின்னேன். பெரியவா சிரிச்சா. அதுக்கு அர்த்தம் எனக்கு அப்போ தெரியல. ஒரே சந்தோஷம். உடனே மெட்ராஸ்க்கு வந்தேன். உடனே இப்போ வீடு வீடாக போனேன். எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப பரிச்சயமான நண்பர்கள் உறவினர்கள் வீட்டிற்கு மட்டும் அங்கே போவேன். வார வாரம் போவேன், கரிகாத்தூள் கேட்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லணும். சிதம்பரத்தில் எங்கள் அப்பாவோட தங்க இருந்தாங்க, என்னுடைய அத்தை. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னை சாப்பிட சொன்னான். நான் சொன்னேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. சாப்பிட சொன்னால் நான் வெளியில் போயிடுவேன்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, பழக்கம் இல்லை. அப்போ எங்கள் அத்தை சொன்னால், உனக்கு எப்படி மைத்திலியோ, அதாவது என் தங்க, அதேமாரி நான் உங்கள் அப்பா கடா அப்படின்னா. நான் வெளியில் வந்துட்டேன். யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன். அப்படி வளர்ந்துட்டு இருந்தவன், அப்படி இருந்தவன். பெரியவா சொன்னால், நீ கரிகாத்தூள் வாங்கிட்டு வா அப்படின்னா சரின்னு நான் படுக்க ஒரு 10 வீட்டுக்கு போனேன். மாமி சிவராம் வந்திருக்கேன் அப்படிம்பேன். என் தலையில் என்ன தெரியுமா அடிக்கும். அப்போ எதிர்நீச்சல்னு ஒரு படம், அதில் நாகேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் வீடு வீடாக போய் மாமி மாது வந்திருக்கேன் அப்படிம்பார். என் தலையில் அப்படியே அடிக்கும். மாமி சிவராம் வந்திருக்கேன்னு சொல்லும்போது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நாகேஷ் குரல் என் தலையில் வந்து அப்படியே ஒலிக்கும். எனக்கு அப்படியே அப்போதான் புரிஞ்சுது, பெரியவா சிரிச்சதுக்கு இதான் அர்த்தம் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அப்படி பிச்சை எடுக்க விட்டுட்டாளேன்னு நினைச்சேன் நான். வீடு வீடு, அதுவும் தெரிஞ்சவங்க பழகினவங்க என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போய் இதேமாரி நான் சிவராம் வந்திருக்கேன் கரிகாத்தூள் தாங்கன்னு கேட்கறதுக்கு அப்படியே கூனி குறுகி போயிடும். இப்படி பிச்சை எடுக்க விட்டுட்டாலே பெரியவா, பிச்சை எடுக்க விட்டுட்டாலேன்னு நினைச்சுட்டே இருப்பேன். ஆனா பெரியவா சொல்லியிருக்கா அதை செய்யணுங்கிறதுக்காக பல வருஷங்கள் செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காக சொல்றேன்னா, பல வருடங்களுக்கு பிறகு நான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவ சங்கம் RSSனுடைய முழு நேர ஊழியராக பிரச்சாரக்காக ஒரு 8 வருஷ காலங்கள் நான் இந்த தமிழ்நாட்டில் அலைஞ்சிருக்கேன். மாட மாளிகைக்கு போயிருக்கேன், குடிசைக்கு போயிருக்கேன், கிராமமாக போயிருக்கேன், சேரியாக போயிருக்கேன். அப்பெல்லாம் ஒரு நாள் கூட நான் பட்டினி இருந்ததில்லை, ஒரு நாள் கூட நான் ஹோட்டலில் சாப்பிட்டதில்லை. பல சுயம் சேவர்கள் வீட்டில் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கேன். பின்னாடி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முத்தாரமாக பெரியவா அப்ப எனக்கு ஒரு பண்ண ஆசீர்வாதம். பெரியவா அந்த கரிகாத்தூள் கொண்டு வர சொல்லலைன்னா அந்த பசுமாடு ஒன்றும் பட்னி இருக்க போறதில்லை. பெரியவா ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்றா, இல்லை இந்த தேசத்துக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா
பெரியவாளுக்கு லாபம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. என்ன அடையணும் அவளுக்கு? பரிபூரணம். அது பரிபூரணத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்க போறோமா? சூரியனுக்கு வெளிச்சம் காட்டணுமா? அவ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அது நம்ம ஜென்மா கடை தேர்றதுக்காக அவ சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். அதை யாராவது புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணா அவ ஜென்மா கடை தேர்றது. இதுக்காக பெரியவா பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. இப்ப கூட இந்த கிஸ்ட் படிச்சு காமிச்சா, பட்டுப்படவை வேண்டாம், காஃபி வேண்டாம், கையில ஹிந்து பேப்பரும் காஃபியும் இருந்துட்டா போறோம், பலருக்கு உலகமே மறந்து போயிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஏதாவது ஈஸ்வர சிந்தனை இருக்கலாமா? இது மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சு இந்த தேசத்துக்காக இண்டிவிஜுவல் ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஆகணுங்கிறதுக்காக பெரியவா பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதுல ஒண்ணுதான் இந்த பிடியரிசி திட்டம். இப்ப சமீபத்தில் கூட என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டார், எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம இப்படி பிடியரிசியா சேர்க்கணும், ரூபாயா கொடுத்துடலாமே அப்படின்னு. திஸ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெரியவா சொல்லியிருக்கா பிடியரிசி பண்ணணும்னு. ஏன்னா ரூபாய் தூக்கி போட்டிருப்பேனே. ஒரு சின்ன விஷயம், கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறதா என்னுடைய நண்பர்கள் சொல்வார். அந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா விடிமாமாட்ட கேளுங்க. யார் ஒருவன் டெய்லி சமைக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் சமைக்கிறானோ அவன் பாபி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்திருக்கிறான். நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கக்கூடாது, இல்லைன்னா குறைஞ்ச பாவிகளாவது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா இந்த பிடியரிசி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். தினசரி சாப்பிடும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு இடத்துல எடுத்து வச்சோம்னா நமக்கு அதுல ஒன்றும் கஷ்டம் தெரியாது. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா இப்படி எடுத்தோம்னா கை வழியா கீழே விழ போறது, கொஞ்சம் தான் மீற போறது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதிகமா நம்ம கொடுக்க போறது இல்லை. எவ்வளவு குறைச்சலா கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதுல குறைக்க முடியாது, ஒரு பிடி வந்துட போறது. அந்த பிடியை எடுத்து வச்சிருந்து அதை சேர்த்து வச்சு இந்த தேசத்துல இருக்கக்கூடிய சிதிலமான கோவில்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பாபத்தை போக்குறதுக்காக ஒரு பெரிய அனுகிரகம் பண்ண திட்டம் தான் இந்த பிடியரிசி திட்டம்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா பெரியவா சொல்லியிருக்கலாம், 2 மூட்டை கொண்டு வான்னு சொல்லியிருந்தானே எல்லாரும் கொண்டு வந்து கொட்டியிருப்பான். தஞ்சாவூர் மிராசு கிட்ட வந்து இப்படி கண்ணை காமிச்சா போறோம். நேற்றுக்கு விழிமாமா பேசும்போது சொன்னா, ஒரு மிராஸ்தாரை கூப்பிட்டாலாம் நீ ரிக்வேதியான்னாராம். அப்படியே மேல கீழே பார்த்துட்டு இருந்தாராம். ஆமான்னாராம். அவர் ரிக்வேதின்னு தெரிஞ்சதுனால ரிக்வேதம் படிச்சணும்னு சொல்லலையா, பெரியவா சொன்னா தப்பா இருக்காது அதனால ஆமான்னு சொன்னாராம். அவர் கூப்பிட்டாரான்னு வேதம் படிச்சிருக்கியான்னு கேட்டாராம். அவர் பெரிய மனுஷர், அதனால அவர் வந்து தலையை குடிஞ்சுட்டு இருந்தார். அப்ப பெரியவா சொன்னாலாம், நல்ல விளையிற நிலம் 10 ஏக்கர் வேத பாடசாலைக்கு எழுதி வை அப்படின்னாராம். அடுத்த வாரம் அந்த பாண்டு பேப்பரை கொண்டு வந்து பெரியவா கையில சமர்ப்பிச்சாரா அந்த பெரியவர். பெரியவா சொன்னா காத்துட்டு இருந்தா, தேசம் பின்னாடி ஓடின்னு இருந்தது. ஆனா எதுக்காக பெரியவா பிடியரிசி எடுத்துமான்னு சொன்னா, ஒரு பாமரனும் இது செய்யக்கூடிய விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டில் அரிசி இல்லாம நான் சமைச்சிருக்கேனா, சாப்பிட்டிருக்கேனா? ஒரு நாள் போடும்போது ஒரு பிடி எடுத்து போறது எனக்கு ஸ்ட்ரெயின் தெரியாது. தினசரி செய்ய முடியும், தினசரி செய்ய முடியும். நமக்கு பாவம் சேரக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவா சொன்ன ஒரு, இப்ப குருமூர்த்தி சொன்ன மாதிரி பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமா சொல்லியிருக்கா. அந்த பிடியரிசி திட்டம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு ரொம்ப நன்னா நடந்துட்டு இருந்தது, நடந்துட்டு இருக்கு சில இடத்துலையும். இதுல விசேஷம் என்னன்னா, நாங்க என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் அதை வந்து சரின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவர். அந்த விஷயத்துல நாங்கெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம். நாங்க நினைச்சோம் இந்த ப்ரோக்ராம் எப்படி நடத்தணும் அப்படின்னா, நாங்க சத்சங்கத்தில் இருக்கிறோம், சத்சங்கன்னு ஒரு பேர், அவ்வளவுதான். ஒரு 5-6 எம்ப்ளாயிஸ் சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேசுறோம். பெரியவாளை பத்தி ஆஹா ஓஹான்னு பேசுறோம். பெரியவாளுக்கு சர்டிபிகேட் தரோம். கிரேட், பெரியவா இஸ் கிரேட். பெரியவாளுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு காரியம் பெரியவா சொன்னதை நம்மள செய்ய வேண்டாமா அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க. உண்மையாகவே பெரியவா எப்ப சந்தோஷப்படுவா? தர்மத்தை யாராவது கடைபிடிக்கும் போது சந்தோஷப்படுவா. அவள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்றதுனால சந்தோஷப்பட்டுற போறது இல்லை. நமஸ்காரம் பண்றதுனால நமக்கு புண்ணியம், ஜென்மா சாபல்யம் மாறுது, அவ்வளவுதான். ஆனா அவ சந்தோஷங்கிறது என்ன? தர்மத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அப்ப சந்தோஷப்படுறா. நேற்றுக்கு வெடிமாமா சொன்னா, என்னடா என்ன நடமாடும் தெய்வம்னு சொல்றா. நான் இல்லடா, முசிறியில இருக்கா முசிறி தீட்சிதர், அவர் தாண்டா நடமாடும் தெய்வம்.
ஏன்னா தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருக்காரா அவர் பையன், அவருடைய பேரை பரம்பரை பரம்பரையா தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருக்காரா, அவர் தான்டா தடமாடும் தெய்வம் அப்படின்னா என்ன வார்த்தை பாருங்க. யாருக்கு இந்த மாதிரி ஒரு மனசு வரும்? பெரியவாளுக்கு மட்டும்தான் முடியும். எல்லாருக்கும் அந்த மனசு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பெரியவாள் ஆயிடுவாளே. அதே மாதிரி பெரியவா இந்த ஒரு பெரிய நமக்கெல்லாம் பாபங்கள் போகணுங்கிறதுக்காக சொன்ன ஒரு திட்டத்தை சங்கர நேத்ராலயால செய்யலைன்னா தான் ஆச்சரியப்படணும்னு நான் நினைக்கிறேன். பெரியவாளுடைய கருணை கடாட்சத்தினால் நடந்துருக்கிற இந்த ஒரு ஆஸ்பத்திரியில அவ சொன்னது, அவளை பத்தி பேசிட்டு இருக்கிறத விட அவ சொன்னதை ஒன்னாவது செய்யறமே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுக்கு இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுக்காக இந்த நிறுவனத்திற்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நான் பர்சனலாக இன்னொரு விஷயத்துலையும் நன்றி கடன் பட்டிருக்கேன். பெரியவாங்கிற ஒரு ஜுவாலையை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றி வச்சது குருமூர்த்தி. இந்த சபையில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு திட்டம் இன்னைக்கு நம்ம துவங்குறோம். நிறைய பேர் நிறைய செஞ்சுட்டு இருக்கா. நம்ம பிடியரிசி பற்றி பேசிட்டு இருக்கோம். படியரிசி கொடுத்தவர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸ்ரீமான் கீவாஜா அவருடைய புதல்வர் சுவாமிநாதன் அவர்கள். மாமா நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்ன அடுத்த க்ஷணம் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லல, பிரசாதம் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னார். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் அவ்வளவும் அவர் கொடுக்கிறார். அட்லீஸ்ட் நம்ம பிடியரிசியாவது கொடுப்போமே, படியரிசி கொடுக்கலன்னா கூட. இந்த திட்டத்தை இன்னைக்கு துவக்கிறதுக்காக எங்களுக்கு அனுமதி அளித்ததுக்காகவும், இந்த ஒரு நல்ல நாளில் தான் கீழே உட்கார்ந்துட்டு என்ன பேச சொன்ன பெரியவருக்கும் நமஸ்காரம்.